ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். உங்களுடைய யூடியூப் வளர்ச்சிக்காக மட்டும்தான் நான் இப்ப சொல்ல போறேன். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பல தேடுதலுக்கு விடை இருக்கும். நீங்க இதுக்கப்புறம் நீங்க எங்கேயுமே போயிட்டு தேட வேணாம். அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்த தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப்ல என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அது ஒரு பொதுவான சோசியல் மீடியா. ஸோ யார் வேணாலும் வீடியோ போடலாம். கண்டிப்பா நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய சேனலை ஓபன் பண்ணும்போது பாதி ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. அதாவது உங்களுடைய சேனலை நீங்க பர்ஃபெக்டா ஓபன் பண்ணிட்டாவே நீங்க பாதி சக்சஸ் ஆயிட்டீங்க, பாதி ஜெயிச்சிட்டீங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி சேனல் நீங்க பர்ஃபெக்டா ஓபன் பண்ண கத்துக்கணும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க சேனல் ஓபன் பண்ணும்போது சில செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணணும். சோ நீங்க அந்த மாதிரி ஆன் பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுடைய சேனல் க்ரோத்திங் வேற லெவல்ல இருக்கும். பாதி மைல்ஸ்டோன் சொல்லுவாங்க, அதாவது பாதி நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க. சோ நீங்க சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்டா ஓபன் பண்ண கத்துக்கணும். நெக்ஸ்ட் தான் நீங்க வீடியோ அப்லோடிங் இல்லைன்னா ஷார்ட்ஸ் அப்லோடிங் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க சேனலை ஃபர்ஸ்ட் கரெக்டா ஓபன் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சேனல் ஓபன் பண்ண நான் கத்துக்கிட்ட பாடம் 6 மாசம் ஆச்சு. கண்டிப்பா நீங்க இந்த 6 மாசத்தை நீங்க சேவ் பண்ணலாம். ஏன்னா நான் கத்துக்கிட்ட பாடத்தை உங்களுக்கு ஒரு லெசனா நான் இந்த சேனல்ல சொல்லியிருக்கேன். சோ நீங்க ஒன்ஸ் நீங்க இதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி பர்ஃபெக்டா சேனல் ஓபன் பண்ணிட்டீங்க, வீடியோ போடணும். சோ நீங்க கண்ட வீடியோ எல்லாம் போடக்கூடாது. அதுக்குண்டான வீடியோ மட்டும்தான் போடணும். அடுத்து நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி வீடியோ போடணும், எந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது அது நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் காப்பிரைட் இல்லாம நம்மளுடைய வீடியோ மேக்கிங், அதாவது நீங்க இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் காப்பிரைட் இல்லாத வீடியோ எடிட்டிங் நம்ம எப்படி கத்துக்கலாம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனலுக்கு ப்ராப்பரான வீடியோ அப்லோடிங் பண்ணணும். சோ நீங்க இந்த வீடியோ அப்லோடிங் இந்த மாதிரி பண்ணாவே உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வராது. ஒருவேளை உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அது எப்படி கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? நல்லா உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் யூடியூப்ல ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போடவே கூடாது. அப்படி போட்டீங்கன்னா உங்களுடைய சேனல் டோட்டலா டெர்மினேட், அதாவது டிலீட் ஆக, அதாவது டோட்டலா நம்மளுடைய சேனல் நம்ம கையை விட்டு போயிடும். அந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க எக்காரணத்துக்கு கொண்டு உங்களுடைய சேனல்ல நீங்க அப்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. சோ அது என்ன மாதிரியான வீடியோன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க நான் சொன்ன வீடியோவை ஆர்டரா 1 by 1 நீங்க எடுத்து கூட எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோவை நீங்க ஆர்டரா கண்டிப்பா ஒன்ஸ் நீங்க பாத்துருங்க. கண்டிப்பா உங்களுடைய சேனல் வேற லெவல்ல growth ஆகும், அதாவது வளர்ச்சி அடையும். சோ நீங்க இந்த 5 விஷயத்தையும் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணீங்கன்னா, ப்ராப்பரா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர் வீடியோ எடிட்டிங், அதாவது நீங்க எடிட் பண்ற ஆப் எது வேணா இருக்கலாம், அதாவது ஆப்ஸ் எது வேணா இருக்கலாம். ஆனா ஒரு சில கண்டிஷன் இருக்கு வீடியோ எடிட் பண்றதுக்கு, அதாவது நம்மளுடைய யூடியூப் வீடியோக்காக ஒரு சில கண்டிஷன் இருக்கு. சோ நீங்க அதை நீங்க கத்துக்கிட்டீங்க. நீங்க எடிட் பண்ண வீடியோவை எப்படி அப்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு நீங்க கத்துக்கிட்டீங்க. ஒருவேளை அப்லோட் பண்ணும் போது இல்லைன்னா நீங்க தெரியாம பண்ணிட்டீங்கன்னா காப்பிரைட் பிரச்சனை வந்தா அது எப்படி கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க 4வது வீடியோல கத்துக்கிட்டீங்க. 5வது வீடியோ ஒரு சில வீடியோஸ் போடக்கூடாதுன்னு இருக்கு. சோ நீங்க இதை 5மே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய யூடியூப் அதாவது முக்கால்வாசி ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இது மட்டும் இல்ல, எக்ஸஸா இதுக்கப்புறம் நம்ம வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழிகள் நிறைய சொல்லிருக்கு. சோ அந்த பிளேலிஸ்டோட நேம் யூடியூப் வியூஸ் வேணுமா, அதை நீங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபேமஸான டாபிக் எல்லாம் எங்கிருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல போட்டிருக்கேன். கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய யூடியூப் மக்கள், அதாவது உங்களுடைய மனசறிஞ்சு எப்படி வீடியோ போட்டா நம்ம சக்சஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல போட்டிருக்கேன். கண்டிப்பா நீங்க அந்த வீடியோவை ஒன்ஸ் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இது போன்ற நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க நான் சொன்ன அத்தனை விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி விஷயத்த நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்மள மாதிரி கஷ்டப்படுற அத்தனை யூடியூபர்ஸ்மே, அதாவது பிகினர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஷேர் பண்ணிடுங்க. முடிஞ்சா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை, ஒரே ஷேர் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களை போலவே எல்லாருமே பயனடையணும்னு நான் இந்த வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். சோ நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.